எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோர குருமார்களுக்கும் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சொரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பறிவோடு மகிழ்ந்தால் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 5/2/2026 சங்கடகர சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. தெற்கு சூலம், தெற்கு திசை நோக்கி பயணம் செய்யறவங்க கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டு போறது நல்லது. இன்றைய திதி சதுர்த்தி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். யோகம் சுகர்முன் நாம யோகம். கரணம் பவகரணம் மதியம் 3 மணி வரை, பின்பு பாலவ கரணம். சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு. சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்துல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பானதா இருக்கும். விநாயகர் கோயிலுக்கு போகும்போது உங்களால முடிஞ்ச அருங்கம்புல் மாலை வீட்டில் கட்டிட்டு போறது ரொம்ப சிறப்பு. உங்களோட கோரிக்கையை அதில் வச்சு சொல்லும் போது நல்ல அமைப்பை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம மாசி மாசத்துக்கு 12 ராசிக்கும் டீட்டெயில்டா பார்க்குறோம். 2 நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்கும். இன்னைக்கு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல வந்து ராகு சாரத்துல வாங்கி இருக்கிறாங்க. மாசி மாசத்துல ரொம்ப சிறப்பான விசேஷம்தான் பாக்கியஸ்தானம்ங்கிறது. அப்போ நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்க காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வத்துக்கு, இந்த மாதிரி காளி கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாசி மாதத்தில் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறது தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 10ஆம் அதிபதியான தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவோம். உங்கள் ராசிநாதன் 9ல் இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிற ரொம்ப விசேஷம். அதனால இந்த மாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து காசி ராமேஸ்வரம் போகிற வாய்ப்பு உள்ளவங்க போயிட்டு வரலாம். புண்ணிய நதி நீர் ஆடுறது ரொம்ப சிறப்பானது. புண்ணிய ஸ்தலத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது உங்களோட தாயிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவங்களோட மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வெற்றி, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு வந்து உண்டு. வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, படிக்கலாம். கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்லது படிக்கிற இடத்துலையோ வாதியார்கள்ட்டையோ அல்லது டியூஷன் சென்டர்லையோ அல்லது உங்களோட தாயிட்டையோ வந்து கொஞ்சம் பொய் சொல்லுவீங்க, அதை மட்டும் குறைச்சுங்க. டிகிரி முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு, பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு, போட்டி தேர்வில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் போய் உட்காந்துட்டாரு, எல்லாத்துலேயுமே வெற்றி தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். வருமானம் எப்படி சார் இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானத்தில் மட்டும்தான் சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் சந்திர பகவான் அவர் 7ல் இருக்கிறாரு, கேது சாரத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அதனால பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசி நபர்கள் தம் குடும்ப உறவுகளோட கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவங்களோட தம்பி,
தங்கச்சி, மாமனாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இவங்களும் ரொம்ப ஆன்மீக பயணத்துல வந்து அதிகமாக நாட்டம் இருக்கும், அல்லது கொஞ்சம் விரக்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உண்டு. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது சிம்மம், கேது பகவான் இருக்கிறனால உங்களோட தம்பி அவர் மனைவி மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. உங்க தங்கச்சியா இருந்தா அவங்க கணவர் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. உங்களோட மாமனார் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கை துணையோட ரொம்ப பாசமாக இருப்பார்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து எல்லா விதமான உதவிகளும் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு கூட பிறந்தவங்களால. அடுத்தது உங்களோட அம்மாவுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அவங்க தன்னோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்குகள் இதுலலாம் கொஞ்சம் ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சின்னதா எதிரியோ அல்லது கடனோ உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களோட தாய் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் சோம்பல் தன்மையோடவும் இருப்பார்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டா மிதுன ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசி மாதத்துல நீங்க பார்க்கக்கூடிய வாகனம் அனைத்தும் செகண்ட்ஸ்ல கிடைக்குமா அப்படிங்கிறத உங்களோட எண்ணங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? செகண்ட்ஸ்ல 2ஆம் தரமாக உள்ள வண்டியை மட்டும்தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், அல்லது பழைய வண்டின்னு உண்டு. அது கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. வீடு வாங்குறதா இருந்தாலும் பழைய வீடு வாங்குறதுக்கான யோகம் கண்டிப்பாக உண்டு. குழந்தை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட குழந்தைகள் மிதுன ராசியில பிறந்தவங்க, உங்களோட குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையிலையோ அல்லது சினிமாலேயோ நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பொய் சொல்லுவாங்க குழந்தைகளும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் நீங்க கவனமாக கண்டிச்சு வளர்க்கறது ரொம்ப நல்லது இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும். குழந்தை பாக்கியம் இருக்கா திருமணம் ஆனவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா 5ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல போய் இருக்கிறனால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து உண்டு. 2வது குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு எப்படி உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வேலை வந்து கண்டிப்பாக உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உச்ச நிலையில இருக்கிறனால கண்டிப்பா நீங்க மனசுக்கு பிடிச்ச எதிர்பார்த்த வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும். மிதுன ராசி பலன்கள் நாளைக்கும் தொடரும். இப்ப புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்க ராசிக்கு உண்டான ராஜ நிலை அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டுல வந்து எழுதுங்க. எழுதும் போது உங்களோட தேவை என்னவோ அதை மனசுல நினைச்சுக்கணும். பாசிட்டிவா தான் நினைச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நினைச்சிட்டு எழுதும்போது 90 நாளுக்குள்ளார கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. இதை எழுதக்கூடிய நேரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில 6:02, 6:04, 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42. இதே போல 8 மணிக்கு நீங்க பயன்படுத்திக்கணும். இப்ப 6:02 சொன்ன பார்த்தீங்களா, 8:02 அந்த நிமிடத்தை உங்களோட செல்போன்ல உள்ள கடிகாரத்தை வச்சுதான் நீங்க வந்து எழுதணும். ஓகேங்களா? மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 12. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 32. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 51. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. இதெல்லாம் காமனான பலன் தான். உங்க ஜாதத்துக்கு நீங்க அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களா? ஏன்னா மொபைல் நம்பர் சரியா இருந்தா உங்க லைஃப் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.